ராம் ப்ரோ ஃபைட்டர் மீன் வாங்கி அருவியில கழுவி கடல்ல விடுங்க ப்ரோ. நல்லா இருக்கு. சேலத்துல இல்லாதது ஒண்ணே ஒண்ணு, எதாவது கடல் மட்டும் தான் தெரியுது. நீ மூடு. சிஎம் சார் எப்படியாவது கடலை மட்டும் எங்க ஊர் பக்கம் தள்ளி விடுங்க. பேனா வச்சாலும் சரி, பென்சில் வச்சாலும் சரி, ரப்பர் வச்சா கூட சரி வச்சுக்கோங்க. ஆனா எங்க ஊருக்கு ஒரு கடலை கொடுத்துருங்க பண்றோம். தீபாவளி அன்னைக்கு கூலியா குடிச்சுனா ஜூஸ் தொண்டை கட்டிச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் வாங்க போறோம். நான் கூட ஃபைட்டர் மீனோட ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நினைச்சேன். 10 கிராம் தான் வர மாட்டேங்குது. எதுக்கு இது ஃபைட்டர் மீன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. அருவியில கழுவுறதுக்கோசரம் ஏற்காடு மலை மேல அருவிக்கு போயிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே தெரிகிறது. தண்ணில இருந்து எப்பறம் மூச்சு விடும், வெளியே தானே மூச்சு விடும். பைத்தியக்காரா, மீன் சின்னதா தானே இருக்குது. இந்த அருவியே போதும்னு நினைக்கிறேன். ஐயோ மீன காட்டா இங்கதாக்குதா. எங்க ஊர்ல கடல் இல்ல, அதுக்கு என்னப்பா இவன சுற்றுலா தலமா ஒரு இடத்துல வந்து நினைக்க போறோம். போயிட்டா இவனுக்கு விடுதலை கிடைக்க போகுது இன்னைக்கு. இதுல விட்டா செத்துருமா? நான் செத்துக்கித்து போய் குழப்பலிக்கான நம்ம மேல போட்டு போறாங்கடா. மீன் ஆத்துல விடலாமா கேட்டேன். ஆத்துல விடக்கூடாது, ஒரு சுத்தக்கூடாது. நாங்க இதையும் பெட்டா வளர்க்க போறோம். கடல் கடித்துட்டு வரல, போய் விட்டுறலாம். அவசரப்பட்டு மேல வந்துட்டோமோ. சேலஞ்ச் ஃபெயில்.